அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்? அவா அறுத்தல் இல்லையா? ரெண்டாவது செய்யுளாக 2614 என்ன வச்சுருக்காருன்னா, மாடத்துள் உள்ளான், மாடத்துள் உள்ளான், மண்டபத்தில் உள்ளான், கூடத்தில் உள்ளான், கூடத்தில் உள்ளாளன், கோவிலில் உள்ளாளன், வேடத்தில் உள்ளாளன், வேட்கை விட்டார் நெஞ்சிலே மூடத்துள்ளே நின்று முக்தி தந்தானே அப்படின்றார். என்ன சொல்றாரு? மாடத்தில் உள்ளாளன், மண்டபத்தில் உள்ளாளன், கூடத்தில் உள்ளாளன், கோவிலில் உள்ளாளன், வேடத்தில் உள்ளாளன், வேட்கை விட்டார் நெஞ்சிலே மூடத்தில் நின்று முக்தி தந்தானே அப்படின்னா, இறைவன் வீட்டு சுவரில் உள்ள மாடங்களிலே இருப்பவன் அல்ல. இறைவன் வீட்டு சுவரத்தில் நாம் ஒரு படத்தை வச்சுக்கிட்டு கும்பிட்றோம் இன்னைக்கு. அதான் மாடன்னு அதானே. ஒரு சுவரில் ஒரு படத்தை வச்சுக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு உருவத்தை வச்சு கும்பிட்றோம். அவன் அங்கே இருப்பவன் அல்ல. அது சாதாரண மக்களுக்கு அப்படி வச்சாதான் அந்த ஆன்மீகம் வந்து புரியும். கொஞ்சம் நம்பிக்கை வரும் அவங்களுக்கு, நம்ம வீட்டுக்குள்ள இருக்காரு. அவங்களுக்கே அவங்கள நான் ஏமாற்றிக்கிறதுக்கு அங்கே வந்து அமைக்கப்பட்டது. அது அவங்களே அவங்கள ஏமாற்றிக்கணும். அப்போ தான் அவங்க மனசு வெளியே எங்கேயும் போகாது. அதுக்காக மாடத்துக்குள்ள இருக்காரு நம்பிக்கிட்டு பூஜை செய்வாங்க, வாழைப்பழம் வைப்பாங்க, ஊதுவத்தி காட்டுவாங்க, அப்படியே நின்று கும்பிடுவாங்க. அதெல்லாம் அது எல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அவங்க மனசு வேறு எங்கேயாவது போய் தேடக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? இறைவன் வீட்டு சுவரில் உள்ள மாடங்களில் இருப்பவன் அல்ல. என்னது? தனியே மண்டபங்களில் இருப்பவனும் அல்ல. மண்டபங்கள்ல பெரிய பெரிய மண்டபங்கள்ல அலங்கரித்து வச்சுருப்பாங்கல்ல, நல்லா பெரிய ஒரு 2000 பேர் கூட்டமாக மண்டபங்கள் வச்சுக்கிட்டு அவங்க தான் இருக்காருன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருப்பவனும் அல்ல. அதுவும் அந்த 2000 பேர்களுக்காக வந்து வைக்கப்பட்டது. அவங்க வந்து அப்படி அதிர்ச்சியில் கடவுளை பார்க்குற மாதிரி அப்படியே நின்று அப்படியே நெகிழ்ந்து நிற்பாங்க. அந்த உள்ளம் நெகிழ்ந்து இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட அந்த அமைப்பு. அது தனி ஆளுக்காக வேண்டி அமைக்கப்பட்டது மாடம். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம மட்டுமே அப்படியே என் வீட்டுக்குள்ளே தான் பெருமான் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக ஊதுவத்தி காட்டிக்கிட்டு சுத்தமாக அப்படியே ஒரு ஒரு லயப்பட்டு அந்த குடும்பமே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அமைக்கப்பட்டது தான் மாடம். மண்டபம் என்பது 2000 பேரை வசியப்படுத்தி வச்சுருக்கோம் அந்த கடவுள் வந்து அங்கே அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு அப்படியே மயா நாராயணா அப்படி. அப்புறம் 2வது பெருமானே அப்படின்னு கூப்பிடுவாங்க, சிவசிவான்னு கூப்பிடுவாங்க. அது வந்து 2000 பேர் வசியப்படுறதுக்காக மாடம். அது வந்து மண்டபம். அங்கேயும் இல்லை. மாடத்தில் இறைவன் வீட்டு சுவரில் உள்ள மாடங்களிலும் இருப்பவன் அல்ல. அத்தாவோட சொல்றாரு, தனியே மண்டபங்களில் இருப்பவனும் அல்ல. அப்புறம் சொல்றாரு, வீடுகளிலே தனி அறையில் இருப்பவனும் அல்ல. வீட்டுக்குள்ளேயே சில பேர் கோயில் கட்டி வச்சிருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே கோயில் கட்டி கும்பிடுவாங்க. அங்கே இருப்பவனும் அல்ல. இறைவனுக்கு நம்ம வசதிக்காக அங்கே இருக்காருன்னு நம்பினா தான் நம்ம மனசு சும்மா இருக்கும். ஆமாம், சின்னதாக இந்த பெருச்சாளி கட்டுற ஒரு இந்த கூண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கேயே வச்சுக்கிட்டு நம்ம இவங்களே பூட்டி சாய் வச்சுக்கிடுவாங்க. கடவுளை இவங்க உள்ளே வச்சு பூட்டி சாய் வச்சுக்கிடுவாங்க. நம்ம இவங்க கடவுளை காப்பாற்றுறாங்களா? எப்படி? அங்கே இருப்பவனும் அல்ல. என்ன சொல்றாரு? இருப்பவனும் அல்ல. ஆலயங்களிலே இருக்கிறான் என்பதும் அன்று. யார் சொல்றா? திருமூலர் சொல்றாரு திருமந்திரத்தில், ஆலயங்களிலே இருப்பவன் என்பதும் அன்று. இது எதுக்குன்னா, மொத்த மக்களுக்கும் ஒரு மனசுக்குள்ள லயப்படணும். இவங்க மனசு வந்து பல யுகங்களாக, பல வருஷங்களாக, பல பிறவிகளாக இருக்கிற அந்த மூடம் என்று சொல்லக்கூடிய அறியாமை நீங்கிறதுக்கு ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இங்கே வந்தால் தான் அந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட விலகணும். அதாவது அடர்த்தி குறையும். நம்பிக்கையை ஊட்டக்கூடியதான் ஆலயம். இறைவன் வேடத்தில் அப்படின்னு
மாடத்தில் உள்ளாளன், மண்டபத்தில் உள்ளானான், கூடத்தில் உள்ளாளன், கோயிலும் உள்ளாளன், வேடத்தில் உள்ளாளன், வேட்கை விட்டார் நெஞ்சிலே மூடத்தில் நின்றான் முத்தி. அப்படின்னா இறைவன் வீட்டு சுவரில் உள்ள மாடங்களில் இருப்பவன் அல்ல, தனியே மண்டபங்களிலும் இருப்பவனும் அல்ல, வீடுகளிலே தனி அறையில் இருப்பவனும் அல்லன், ஆலயங்களிலே இருக்கிறான் என்பதும் அன்று, வேடம் பூண்டவர்களின் விளங்குகிறான் என்பதும் அன்று. வேடம்னா தாடி வச்சுக்கிட்டு கச்சா கட்டிக்கிட்டு அப்படி ஒரு புத்தராஜம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அள்ளி போட்டுக்கிட்டு வராங்க பாருங்க, அவங்களுக்கு மேலேயும் இறைவன் இருக்கான்னு நம்பாத. ஏன்னா அவங்களும் மக்களுக்காக வேண்டி அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்குன்னு அலங்காரமாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்க. அவ்வளோதான், அவங்களுக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாது, இறைவன் தகுதி கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கணும். ஏன்னா சாதாரண மக்களுக்கு அது இறைவன் நம்பிக்கை அவங்க தான் ஊட்டுவாங்க. அப்போது ஒரு காலில் வந்து கும்பிடுவாங்க, மதிப்பாங்க, மனுஷனை மதிக்கிற கலையை அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அப்போது அங்கேயும் இல்லை. ஆனால் அவன் ஆசையை விட்டாரது உள்ளத்திலே. என்ன சொல்றாரு? ஆசையை விட்டாரது உள்ளத்திலே, உள்ளிருந்து கொண்டே அவரை இயக்கி முக்தியை தந்தருளுகிறான். இறைவன் எங்க இருக்கான்? இப்போ எல்லாரும் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாரு, வெளியில் அவர் எங்கேயும் இல்லை, உனக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் ஆசையை விட்டால் மட்டும்தான் உனக்கு அவர் இருக்கிற இடம் தெரியும். இப்போ நாம் எந்த தலைப்பை பார்க்குறோம்? அவா அறுத்தல், ஆசையை விடுவது எப்படின்னு நம்புகிற ஐயா சொல்கிறார். இந்த தலைப்பில் சொல்கிறாரு, நீ இறைவனை சாதாரண மக்களாக இருக்கிற வரைக்கும் நீ வெளியே தேடிக்கிட்டு இருக்க. நமக்கு எதுவுமே புரியாது, எதை பார்த்தாலும் கடவுளாக கும்பிடுவோம். அது சாதாரண மக்களுக்காக சொல்லி வைக்கப்பட்டது. ஏன்னா ஒரு பூனையை பார்த்தா கடவுளாக பாருன்னா அவன் அந்த பூனையை அடிக்க மாட்டான், அது ஒரு உயிர்னு நம்புவான், உயிர் வர பண்ண மாட்டான் இப்படின்னு பெரியவர்கள் சொல்லி வச்சுக்காங்க. நாளாக என்ன கண்ணை மூடிட்டு எங்கே பார்க்கணும்னா தனக்குள்ளேயே இறைவனை பார்க்குற தகுதி வரும்போது தான் தெரியும். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே, இது வரைக்கும் நான் உன்னைய பார்க்காம இருந்த இப்போ தான் நீ உள்ளக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வரும். ஆசை விட்டாரது நெஞ்சுக்குள்ளே ஓசையோடு இருப்பவன் அப்படிம்பாங்க. என்ன சொல்றீங்க? மூடத்துக்குள்ளே, ஆனால் அந்த அறிவு நிலை விளங்கும் போது ஈசன் நமக்குள்ளே தெரிய ஆரம்பிப்பார். என்ன சொல்றார் ஐயா? மாடம், ஆனால் அவன் ஆசையை விட்டவரது உள்ளத்திலே உள் இருந்து கொண்டே அவரை இயக்கி முக்தியை தந்து அருளுகிறான். ஏன்னா மற்ற எதுவுமே நமக்கு முக்தி கொடுக்க முடியாது. இந்த அமைப்பு அத்தனையுமே மனிதனுக்கு நல்லவனாக மாற்றக்கூடிய ரகசியத்தை சொல்லுமே தவிர இவைகள் மாடமும் கூடமும் மண்டபமும் கோவிலும் முக்திக்கு உதவாது. நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளத்தை இயக்கினால்தான் முக்தி நமக்கு கிடைக்கும். அந்த உள்ளத்துக்குள்ள இருந்துக்கிட்டு நம்மளை இயக்குறது யாருன்னா சிவபெருமான். அப்போ அவர் எப்படி செய்வார்னா, ஆசையை விட்டுப்பாரு, உனக்கு அவர் இருக்கிடம் தெரியும். உனக்குள்ள உள்ள ஆசை என்ன பண்ணுதுன்னா, உனக்குள்ள இருக்கிற ரகசியத்தையும் உனக்கு சொல்லாமலேயே மறைச்சி வச்சிருக்கு இல்லையா? நமக்கு அந்த எண்ணங்களே வராமல் எங்கே போய் பார்க்கணுமோ எங்கே போய் தேடணுமோ அதை செய்யாமல் உலகம் முழுதுமே நம்ம தேடுறோம், எல்லா இடமும் தேடுறோம். ஆனால் அவரும் கூடயே சிரிச்சுக்கிட்டே வராரு. எங்கேனாலும் போ, எங்கேனாலும் தேடிக்கும், ஆனால் நீ எங்கேயுமே இருக்கு கண்டுபிடிக்க மாட்டேன், ஏன்னா நான் உனக்குள்ளே இருக்கிறேன் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறார் ஐயா? நாடம் என்பது இறைவனை வழிபடுவதற்குரிய படிநிலைகள். மூடம் உள்ளம், இது உடம்பை மூடிப்பதால் மூடம். உள்ளம் என்றால் இறைவன் விரும்பி எழுந்திருக்கிற இடம், உள்ளம்தான். உள்ளம் பெருங்கோயில் என்பது. அதனால் உள்ளத்துக்குள்ளே அழுக்குகளையும் ஆசைகளையும் வைத்துக்கொண்டு ஊர் முழுதும் உலகம் முழுதும் தேடினாலும் ஈசனை காண முடியாது. ஆசையை விட்டு பாரு, உள்ளுக்குள்ளிருந்து அவர் உனக்கு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லா ஆசையும் விட்டுறணும். இப்போ இன்னும் நாம் பார்க்கணும், இன்னும் நாம் கேட்கணும், இன்னும் நாம் உலகத்தை ரசிக்கணும், இன்னும் நமக்கு அது வேணும், நிராசை, எந்த ஆசையும் படாது, எந்த ஆசையும் படாது. ஆசையே இல்லாத மாதிரி வாழ பழகிட்டோம்னா கிடைச்சது சாப்பிட்டாச்சு. உப்பு இல்லையா சாப்பிடணும், அதிகமாக இருக்கா சாப்பிட்டு, என்ன சாப்பாடு வேகலையா சாப்பிட்டு, கொசு கடிக்க கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பரம்.